Welcome to Pyramid Advice YouTube channel. This is a சிறப்பு பதிவு. This is educational video. I think you all will like it. The topic வந்து Warren Buffett's $1 test. Okay, $1 test. Warren Buffett வந்து ஒரு strategy சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம். So அவர் என்ன சொல்றாருன்னா, இது எப்படி ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி எஃபிஷியண்டா இந்த பிசினஸ் ரன் பண்ணுது, ஓகே, எப்படி எஃபிஷியண்டாக மேனேஜ் பண்ணி பிஸ்னஸ் ரன் பண்ணுது, மல்டிப்ளை பண்ணுது, பணத்தை ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்றதுக்காக கேட்குறாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ கரண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஸோ இதெல்லாம் எங்கே போய் பார்க்கலாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 10 years பேக் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஓகே, கரண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஐடிசி 2.52 2,52,000 2.52 whatever is like some crores. ஓகே, இது இப்போ வந்து 100,445 some crores மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஓகே, அது என்ன நம்பர் எனக்கு சரியாக வரமாட்டேது. ஸோ இப்போ இது 10 years பேக் 1 lakh, இப்போ வந்து 2.52. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணாக்கா 1.52 வருது. ஓகே, இது ஃபர்ஸ்ட் பார்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்னாக்கா, லாஸ்ட் 10 years நெட் ப்ராஃபிட், லாஸ்ட் 10 years நெட் ப்ராஃபிட் இங்கே எடுத்து போட்டுக்கணும். அதுக்கு அடுத்தது டிவிடெண்ட் பே அவுட், எவ்வளோ டிவிடெண்ட் பே பண்ணியிருக்காங்க இங்கே போட்டுக்கணும். ஓகே, டிவிடெண்ட் பே 100 ரூபாய். இப்போ டிவிடெண்டில் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ்னாக்கா 100 - 69. ஓகே, ஸோ 100 ரூபாய் ப்ராஃபிட்னா 69% டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, 31% ரீடைன் பண்ணியிருக்காங்க, 44%, 45%, 46, 48 இது மாதிரி எவ்ரி இயர் தேவ் ரீடைன்ட். ஓகே, நம்ம பார்க்குறது ஐடிசி. இதில் வந்து ஓகே 2020 18% ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா இதை ரீடைன் எனக்கு தான் ரிசர்வ்ஸ் 10 years டோட்டல் பண்ணால் 36,000 crores வருது. ஸோ 36,000 crores வருது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம்னாக்க, இப்போ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், கரண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மைனஸ் 10 years பேக் மைனஸ் பண்ணால் 1.52 lakhs வருது. ஓகே, 1.52 lakh crore வச்சு பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த ஃபிகர் இங்கே போட்டுட்டு, நம்பர் இங்கே போட்டு, ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் எடுத்து இங்கே போட போகிறோம் 36,766. இப்போ ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் அர்த்தம்னாக்க இந்த பணத்தை திருப்பி பிசினஸ் ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இது இந்த பணம் சும்மா ஐடியா இல்லை, இது ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். மேனேஜ்மெண்ட் நல்லா ரீஇன்வெஸ்ட் பண்ணால் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஓகே, எல்லாரும் ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 36,000 crores 10 years ரீடைன் ஏர்னிங்ஸ் இருக்கு. ஸோ 1.52 lakhs நம்ம பார்த்துட்டோம் மார்க்கெட் கேபிட்டல் டிஃபரன்ஸு. 36,000 crores வந்து அதில் மைனஸ் பண்ணாக்கா 4.14. அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா, ஃபார் எவ்ரி ஒன் ருபீஸ் சேவ்டு தே மேட் 4 rupees. ஓகே, இது பார்த்தா $1 டெஸ்ட். அதாவது பஃபட் பாஷன்ஸ்னா $1 சேவ் பண்ணி அந்த எவ்ரி $1 தே சேவ் தே மேக் $4. ஓகே, அதாவது எவ்ரி $1 தே சேவ் தே மேக் $4 from that $1. ஓகே, அது மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி. ஓகே, இப்போ நம்ம ஐடிசி 10 year ஹை பார்க்கலாம், 361, 10 year low 131, கரண்ட் பிரைஸ் 218. ஓகே, கரண்ட் பிரைஸ் 218. நம்ம என்ன பண்றோம், இப்போ வந்து இப்போ நான் சும்மா இது நம்மளோட ஓன் இன்டர்பிரேஷன். 10 year ஹை 10 year low how many times இருக்குன்னு பார்க்குறோம். 10 year ஹைக்கு 10 year லோக்கு 2.8 times இருக்குது. டிஃபரன்ஸ் பிட்வீன் 10 year ஹை அண்ட் 10 year low 2.8 times. ஓகே, ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், நம்ம ஐடிசி கூட என்ன கம்பேர் பண்றோம், இந்துஸ்தான் யூனிலிவர் கம்பேர் பண்ணலாம். HUL பார்க்கலாம். கரண்ட் மார்க்கெட் கேப் 5,71,000 crores, 10 years பிஃபோர் 52,261 crores இருக்கு 10 years பேக். ஓகே, அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் ஃபிகர்ஸ். ரீடைன் ஏர்னிங்ஸ் 39 -4 29 17 20 ரீடைன் ஏர்னிங்ஸ். ரிசர்வ்ஸ் பார்க்கலாம். அதாவது இதில் ரிசர்வ்ஸ் டோட்டல் 9,272 crores. ஓகே, டோட்டல் ரிசர்வ்ஸ் ரீடைன் ஏர்னிங்ஸ் வந்து 9,272 crores. ஸோ நம்ம அதை இங்கே போட்டுக்க போகிறோம். ஓகே, நவ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இஸ் 5,71 minus 5 கரண்ட் மார்க்கெட் கேப் மைனஸ் 10 year பேக் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா 5,19,000 crores வருது. 5,19,000 crores கூட
இப்போ இது வந்து ரிசர்வ்ஸ். ஓகே, 5,19,000 crores divided by 9,272 crores. போட்டா $55 வருது, 55 rupees வருது. So every $1 they saved, it has generated a revenue of 55 rupees. $1 55 rupees வந்திருக்கு. Okay, every $1 they saved, the management is able to generate $55 last 10 years. So your 10-year high பார்த்தா 2,614, 10-year low 374, current price 2,395. So between high and low பார்த்தா 7 times. Okay, this has gone 7 times. இதுக்கு லிங்க் இருக்கா? 55 இருக்கு, இதுல 4 இருக்கு, லிங்க் இருக்கா? Yes, something is there because management efficiency அதிகமா இருக்கு. The retained earnings, they're able to make 4 rupees per dollar, but HL is able to make 55 rupees per dollar. So that is the difference between, it has gone up 7 times, it has gone up some 2.8 times. Okay, that is the difference. So they're able to make $4 out of every $1 retained. HUL is able to make $55 rupees for every 1 rupee saved. Okay, this is called இது வந்து மேனேஜ்மெண்டோட எஃபிஷியன்சி டெஸ்ட் பண்றது, the capability to generate the money out of the reserves. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். Wait, I have to show you. Okay, நம்ம எங்க போய் பார்க்குறோம் சொல்லிடுறேன் நான். So financial results, again we go to stock screener, we put ITC. ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரீனில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதை ஆட் பண்ணால் வந்துடும். மார்க்கெட் கேப் 10 years பேக் 1 lakh. ஓகே, மார்க்கெட் கேப் 10 years பேக் 1 lakh. மார்க்கெட் கேப், கரண்ட் மார்க்கெட் கேப் 2,68,000. இது டெய்லி மாறும் ப்ரைஸ் பிரகாரம் 2,68,000. ஓகே, ஸோ மற்ற ஃபிகர்ஸ் நெட் 2020லேருந்து 2011 to 20 எடுத்திருக்கோம். நெட் ப்ராஃபிட் இதெல்லாம் எடுத்து அங்கே கட் பண்ணி பேஸ் பண்ணியிருக்கோம். டிவிடெண்ட் பேவுட் இங்கே இருக்குது 92. ஓகே, இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம HUL போட்டிருக்கோம். இன்ஜினியர் பார்க்கலாம். 52,000 crores 10 years back market capitalization to 5,71,000 crores. Okay, so profit and loss பார்க்குறோம் நம்ம இப்போ. ப்ராஃபிட் இப்போ 2011 இந்த 10 years 11 to 20 எடுக்கிறோம் நம்ம. இந்த 2,296 இந்த 10 years, this 10 years, இந்த 10 years நெட் ப்ராஃபிட் எடுத்து பேஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த 10 years, இந்த 10 years டிவிடெண்ட் பே அவுட் எடுத்து அங்கே பேஸ் பண்ணிக்கிறோம். பேஸ் பண்ணிட்டு we are coming into this conclusion. ஓகே, இது HULக்கு, இது ITCக்கு. ஓகே, I hope this video is useful. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.